Hi, hello friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் தான் காட்ட போறேன். இன்னைக்கு வந்து எனக்கு லீவ்ல நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து 7 o'clock ஆகுது. லேட்டாக எழுந்திரிக்கலான்னு தான் நினச்சேன். எப்பயும் போல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். தூக்கமே வரல. இதெல்லாமே வீங்கி இருக்கிற மாதிரி கோல்டாக ஒரு மாதிரி இருக்குது, டயர்டாக. சரி எழுந்துட்டோம். கொஞ்ச நேரம் படுத்து பார்த்தா தூக்கம் வரல. சரி ஓகே, நம்ம வேலை செய்வாச்சு இறங்கிடலாம், அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். முதல் வேலை என்ன பண்ண போகிறேன்னா பாத்திரம் தான். பாத்திரம் இருக்குது, பாத்திரம் கழுவணும். கோல்டில் வந்து பாத்திரம் கழுவ போகிறேன். என்ன போய் தெரியல. ஓகே பார்ப்போம் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் கழுவணும். உள்ளே கொஞ்சம் இருக்குது. இந்த துணியெல்லாம் துவைக்கணும். இந்த துணி எல்லாமே துவைக்கணும். இன்னைக்கு பயங்கர வேலை இருக்குது. இன்னைக்கு சாமானுங்க இருக்குது. பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோ துணி துவைக்கும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸாக நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் வேலை செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, வேலை செஞ்சால் ஆகணும். நம்ம கழுவிட்டே இருந்தேன். சோப்பு சுத்தமாக காலையாச்சு. இப்போ வாங்கிட்டு போயிருக்காரு. அதுக்குள்ளே இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் வாஷிங் மிஷினில். அதுக்குள்ளே போய் கிளிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். துணி போட்டாச்சு. இதெல்லாம் இருக்குது. தலைலாம் வலிக்குது பயங்கரமாக. ஃபுல்லாக வீங்கிட்டு இருக்கு. வேறு இதுவாகி அந்த நீர் கொத்து கொள்வாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. மீதி பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. பாத்திரம் கையை முடிச்சாச்சு. ஒரு செட்டு போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு வாட்டி போட்டால் துணி முடிஞ்சிடும். துணி வேலையும் எடுத்து காய போட்டு இந்த கம்ஃபர்ட் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் முடிஞ்சிடும். இப்போ இங்கே டஸ்ட்டு பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆகுது இந்த டஸ்ட்டெல்லாம் நான் க்ளியர் பண்ணி. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இந்த எல்லாம் அசிங்கமாக இருக்குது. ஸோ இந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஏசியுமே பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏசிக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். அவங்களும் வராங்க. டஸ்ட்டு தாங்கலை. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். புர்ஹா மட்டும் அங்கே இருக்குது. அதுதான் இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். இப்போ நிறைய வேலை இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாமே பண்ணணும். ஓகே, எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ 8:45 தான் ஆகுது. டைமு 8:45 ஆகுது. ஒரு 11 o'clock முடியுதான்னு பார்ப்போம். சமைக்கணும், சாப்பிட்ணும். வேறு எது டேப்லெட் போடவே இல்லை. இப்போ தைராய்டு டேப்லெட் ஃபஸ்ட்டு போட்டு விடணும். இப்போ நான் அதை எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் நிற்க போகிறேன். வெயிலில் காது பட்டோம். கற்றாழை வந்து இவர் தலைக்கு வந்து போட்டு விட போகிறேன். காட்ட நல்ல ஆலோவேராலாம் தடவியாச்சு. ஆலோவேராலாம் நல்லா தடவிட்டு இருக்காரு. வெயில் செம்ம வெயில் அடிக்குதுப்பா. ஓகே, எல்லாமே தோசை போட்டுடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். ப்ராசஸ் ஸ்டார்ட். இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இருக்கு ஃபுல்லாகவே க்ளீன். இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இவ்வளோ டஸ்ட் இருக்கிறதால எனக்கு கோல்டு முடியல. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணலாம். மூஞ்ச கட்டு. ஆகாயம் போவாகன் மாஸ்க் தான் தேடிங்க. டாக்டர் மாதிரி இல்லை. க்ளீன் பண்ணினே இருந்து கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டு என்னால் முடியல, சுத்தமாக முடியல.
ஜஸ்ட்டு வா சுத்தம் முடியாமல் ஆயிடுச்சு இப்போ எனக்கு. ஒரு நிமிஷம் படுக்கலான்னு பார்த்துட்டேன் கீழே. ஆஹா சாரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. 4 o'clock தான் நான் வந்து எழுந்தேன். 2:30 2:45 அந்த மாதிரி தூங்கிட்டேன். 4 o'clock தான் எழுந்தேன். எழுந்தோடனே பயங்கரமாக பசி. ஸோ வந்து சமைக்க இறங்கிட்டேன். அதனால் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நான் செஞ்சு சாம்பார் செஞ்சு அப்புறம் அப்படியே இங்கே தான் காய்கறிலாம் கட் பண்ணேன். எல்லாமே செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, அப்புறம் நேற்று வச்ச கருவாடு, இது மீன், எல்லாமே செஞ்சுட்டேன். 5 மணி ஆகுது. இப்போது சமைச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான். பயங்கர பசி எடுக்குது. தலைவலிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடி மாதிரி இருங்க. அதான் பண்ணியிருக்கேன். தலைவலிக்கு வருவது ஒரு பெஸ்ட்டு ரெமெடி. எனக்கு வந்து நீர் கோத்துட்ருக்கேன். நான் வந்து சுக்கு வந்து தேய்ச்சி தலையில் போட்டிருக்கேன். இப்போ இந்த சுக்கு காயும் போது என் நீர் எல்லாமே இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த ரெமெடி நல்லா இருந்தால் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? நான் தேய்ச்சிருக்கேன். எனக்கு வந்து பயங்கரமாக இது ஃபுல்லாக வீங்கிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக இப்போ எனக்கு வந்து வீங்கிருக்கு. அதனால் எனக்கு கோல்டு வந்து எதுவுமே செட் ஆகாது. ஹீட்டாக செட் ஆகாது, கோல்டாக செட் ஆகாது, எதுவுமே செட் ஆகாது. ஓகே, நான் வந்து இப்போ தடவிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் பார்த்துட்டு ரிலீஃப் பண்ணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பை, கண்டினியூ இருக்கும். ஹாய் சொன்னே மாட்டேன். நம்ம ஏசி போடலாமாம்மா? இல்லையா? அத்தையை பாரு, அத்தையை பாரு. ஓண்டி ஏசி போடலாமாடி தங்கம்? ஏசி எங்கம்மா போடணும்? பெரிய மனுஷி ஏசி போடுது. ஏசி போட்டியா இல்லையா? கண்ணாடி பார்க்க போயிருக்கு. டான் 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 டாடா. மியூசிக் கொடுத்தா நம்ம போவாங்க. ஏய் எடுக்கக்கூடாது பாப்பா. நீ வா, இப்படி வா, பா, இங்க வா, வடி. ஒரு ரவுண்டு வந்து என்னால் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா சம் ரீசனுக்காக. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய லீவ் டே இன் மை லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபேஸ் எனக்கே ஒரு மாற்றமாக தெரியுது, எப்பயும் போல இல்லை. ஓகே பாய்.